എല്ലാവർക്കും എന്നോട് നമസ്കാരത്തെ தெரிவித்துக் கொள்கிறோம். ദശമസ്കന്ധത്തിൽ അധ്യായം 1 8 തൊട്ട് 25 വരെയുള്ള ശ്ലോകങ്ങൾ പാരായണം பண்ண போறோம். ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ. രോഹിണ്യാസനയ പ്രോക്ത രാമസംഘർഷണസ്ത്വയാ ദേവൈക്യ ഗർഭസംബന്ധ കുതോ ദേഹാന്തരം വിനാ കസ്മാന്മുകുന്ദോ ഭഗവാൻ പിതുർഗേഹാവ്രജം ഗത ഗവാസം ജ്ഞാതിഭിः സാർദ്ധം കൃതവാൻ സദാംബരി വ്രജേവസൻ കിമകരോൻ മധുപുര്യാം ജഗേശവ പ്രാതരം ചാവതേകംസം മാതുരദ്ധാതദർഹണം ദേഹം മാനുഷമാശ്രിത്യ കതിവർഷാണി വൃഷ്ണിഭിः യദുപുര്യാം സഖാവാത്സേ പത്ന്യാ കത്യഭവൻ പ്രഭോ ഏതത് അന്യസ്യ സർവം മേ മുനേ കൃഷ്ണ വിജേഷ്ഠിതം വക്തുമർഹസി സർവജ്ഞ ശ്രദ്ധദാനായ വിസ്തൃതം നൈഷാദിദുസ്സഖാക്ഷുന്മാം त्यक्तोदमविभादते पिबन्धं तन्मुखाम्बोज अच्युतं हरिकथामृतं श्रीसूत उवाच एवं निशम्य भृगुनन्दनसाधुवादं वैयासहीं स भगवानद विष्णुरादं प्रत्यर्च कृष्णचरितं कलिकल्मषग्नं व्याहर्तुमारभत भागवतप्रधानः श्रीशुक उवाच सम्यक् व्यवसितो बोधे सवराजर्षिसत्तमा वासुदेव कथायां दे यज्ञादानैष्ठकीरति वासुदेव कथा प्रश्न पुरुषाश्रेन् पुनादिः भक्तां वृच्छकं श्रोतु सत्पादसलिलं यथा भूमिर्दृप्तनृपव्याज दैत्यानीकशदायुधे आक्रान्त भूरिभारेण ब्रह्माणं शरणं ययो गौर्भूताश्रुमुखी खिन्ना क्रन्दन्ति करुणं विभो उपस्थितान्तिके तस्मै व्यसनं समवोचतां ब्रह्माददुपधार्याद सख देवे सया सह जगामसत्रिनयन क्षीरं क्षीरपयोनिधे तत्र गत्वा जगन्नाथं देवदेवं वृषाकविं पुरुषं पुरुषसूक्तेन उपदस्थे समाहित गिरं समादो गगने समेरितां निशम्य वेदाश्रिचयानुवाचः गाङ्गौरुषी मे शृणुतामरा पुनर्विधीयतामाशु तदैवमाचिरं पुरैव पुंसावधृतो धराजरो भवद्भिरंशे यदुषोपजन्यतां स यावदुर्व्यापरमीश्वरेश्वर सकालशक्त्या शभयं सरेर्भुवे वसुदेवगृहे साक्षात् भगवान् पुरुषः परः जनिष्यते तत्प्रियार्थं सम्भवन्तो सुरस्त्रियः वासुदेवकलानन्द सहस्रवदनस्वरान् अग्रतो भवेदा देवो हरे प्रियचिकीर्षया विष्णोर्माया भगवती यया सम्मोहितं जगत् आदिष्टा प्रभुणां शेन कार्यार्थे सम्भविष्यति. ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ. ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ. അധ്യായം 1 8 മുതൽ 25 വരെയുള്ള ശ്ലോകങ്ങളുടെ സാരത്തെ சொல்லுகிறேன். ஸ்லோகம் 8. சங்கர்ஷணனான பலராமன் ரோகிணியின் பிள்ளை என்று உங்களால் சொல்லப்பட்டது வேறு உடலை பெறாமல் தேவகியில் கருவறை தொடர்பு எவ்வாறு ஏற்பட்டது? ஸ்லோகம் 9. பகவான் ஸ்ரீ முகுந்தன் தந்தையான வசுதேவர் வீட்டிலிருந்து ஏன் ஆயர்பாடிக்கு சென்றார்? பக்தி பரிபாலகனான பகவான் அங்கு தன் உறவினருடன் எங்கு வசித்தார்? ஸ்லோகம் 10. கேசவன் ஆன அவர் கோகுலத்திலும் என்ன செய்தார்? தாயின் உடன் பிறப்பான கம்சனே, அதாவது தாய் மாமனே ஏன் கொன்றார்? ஸ்லோகம் 11. மனித உடன் ஏற்ற அவர் விஷ்ணுகளுடன் மதுரையில் எத்தனை ஆண்டுகள் வசித்தார்? பிரபுவான அவருக்கு எத்தனை மனைவிகள்? ஸ்லோகம் 12. அனைத்து
அறிந்தவரே, இதனையும் ஸ்ரீகிருஷ்ணனின் மற்ற லீலைகள் அனைத்தையும் ஆர்வத்துடன் கேட்கிற எனக்கு விரிவாக கூற வேண்டுகிறேன். ஸ்லோகம் 13. நீர் பருகுவதையும் கூட விட்டு என்னையும் தாமரை போன்ற முகத்தில் நின்று பெறுகின்ற ஹரிகதை என்னும் அமுதத்தை பருவதால் பொறுக்கவண்ணாத இந்த பசிதாகம் சிறிதும் பாதிக்கவில்லை. ஸ்லோகம் 14. சூதர் சொல்கிறார், பிறகு வம்சத்தோன்றலான சௌனகரே, இந்த நன்மொழியை கேட்ட வியாசரின் மைந்தரும் பக்தர்களில் சிறந்தவருமான சுகர் விஷ்ணுராதனான பரீட்சித்தை பாராட்டி கலியின் கொடுமைகளை போக்குகிற ஸ்ரீகிருஷ்ணன் வரலாற்றை விளக்கத் தொடங்கினார். ஸ்லோகம் 15. ஸ்ரீ சுகர் கூறுகிறார், ராஜ ரிஷிகளில் நல்லோனே, உமது அறிவு நல் வழியில் உறுதி பெற்றுள்ளது. ஏனெனில் வசுதேவனின் வரலாற்றை கேட்பதில் உமக்கு ஆழ்ந்த ஈடுபாடு வந்துள்ளதே. ஸ்லோகம் 16. வாசுதேவரின் கதையை பற்றிய கேள்வியானது கேள்வி கேட்பவர், கதை சொல்பவர், கதை கேட்பவர் ஆக மூவரேயும் வசுதேவனின் திருவடியில் தோன்றிய கங்கை நீர் போன்ற தூய்மைப்படுத்துகிறது. ஸ்லோகம் 17. செருக்குற்ற அரசர்கள் என்கிற பெயரில் மறைந்துள்ள பல்லாயிரக்கணக்கான அசுர சேனைகளில் அதிக சுமையால் வருந்திய பூமி தேவி பிரம்மாவை சரணமடைந்தாள். ஸ்லோகம் 18. பசு உருவங்கொண்டு கண்ணீர் மல்க துயருடன் ஏங்கி அழுகின்ற பூமி பிராட்டி அவர் அருகில் சென்று தன் துயரத்தை அவருக்கு தெரிவித்தார். ஸ்லோகம் 19. பிரம்மா அதனை உணர்ந்து அவருடனும் தேவர்களுடனும் சிவனுடனும் திருப்பார்கடலில் கரையை அடைந்தார். ஸ்லோகம் 20. அங்கு சென்று உலகின் நாதரும் தேவர்ஷிகளில் உயர்ந்த தேவரும் அடியார்களில் விருப்பத்தை நிறைவுற செய்பவருமான புருஷோத்தமனான பகவானே புருஷ சூக்தத்தால் மனம் ஒன்றுபட்டு வழிபட்டார். ஸ்லோகம் 21. சமாதி நிலையில் வானவெளியில் தோன்றிய வாக்கை கேட்ட பிரம்மதேவர் தேவர்களிடம் கூறினார், தேவர்களே, பரமபுருஷனான பகவானில் வாக்கை முதலில் கேளுங்கள், பின் அதன்படி செயல்படுங்கள். ஸ்லோகம் 22. பரமபுருஷனான பகவானுக்கு பூமி பிராட்டியின் துயரம் முன்பே தெரியும். தேவதேவனான அவர் பூமியின் பாரத்தை தனது கால சக்தியால் குறைக்க பூமியில் அவதரித்து நடமாடுவார். அதுவரை நீங்களும் உங்களது அம்சங்களுடன் பூமியில் பிறக்க வேண்டும். ஸ்லோகம் 23. பரமபுருஷரான பகவான் வசுதேவரது வீட்டில் அவதரிக்கப் போகின்றார். தேவமார்கள் அவருக்கு பணிவிடை செய்ய இங்கு வந்து பிறக்கட்டும். ஸ்லோகம் 24. ஸ்ரீ வாசுதேவரின் கலையோடு 1000 முகம் கொண்ட தன் பெருமையால் துளங்குபவரான ஆதிசேஷன் ஸ்ரீஹரிக்கு பிரியமானதை செய்ய அவருக்கு முன் அண்ணனாக பிறக்கப் போகிறார். ஸ்லோகம் 25. இவ்வுலகை மயக்குகிற ஸ்ரீ விஷ்ணுவின் மாயையாகிற ஜெகதாம்பிகையை பகவானது கட்டளைக்கிணங்க அவரது திருவிளையாடல்களுக்கு உகந்தவாறு செயல்புரிய பூமியில் தோன்றவிருக்கிறாள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.